Hello, doctor. Hello, sir. How are you? Quite fine, sir. Retired General Abraham இங்க தான் இருக்காரு. ஆமா, இங்க தான் இருக்காரு. அவரை நான் கொஞ்சம் பார்க்கணும். Please come. Thank you. Voted! Forward, march! Left, right, left, right, left, right, left, right, left, right, left, hot! Sir, என்ன தெரியுதா? I am Brigadier Pratap Singh. சிம்லாவில் உங்க ரெஜிமெண்ட்ல இருந்தவன். I was working under you, sir. என்ன தெரியல? Oh my God. விஜயங்கள், உங்களுக்கு எந்த பூ பிடிக்கும்? உனக்கு எந்த பூ பிடிக்கும்? எனக்கு எனக்கு இந்த வெள்ளை பூ தான் பிடிக்கும். உனக்கு பிடிச்சதெல்லாம் எனக்கு பிடிக்கும். About 10! Forward, march! Left, right, left, right, left, right, left, left, left. ராணுவத்துல ஒரு சிங்கம் மாதிரி கர்ஜனை பண்ணிக்கிட்டு இருந்த ஜெனரல் அப்ரஹாமா இவர் முன்னாடி நிக்கிறதுக்கு எல்லாரும் பயப்படுவாங்க டாக்டர். அவரா இப்படி ஆயிட்டாரு டாக்டர். அவருக்கு இந்த நிலைமை ஏற்பட்டது காரணம் என்ன? ஜெனரல் ஆப்ரஹாம் பரம்பரையா பெரிய குடும்பத்தை சேர்ந்தவர். மிலிட்டரியில இருந்து ரிட்டையர் ஆனதும் ஊருக்கு திரும்பி வந்து பெரிய அளவுல ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு நடத்திக்கிட்டு இருந்தார். பக்தி, பண்பு, ஒழுக்கம், கட்டுப்பாடு இதுக்கெல்லாம் ஒரு உதாரணமா வாழ்ந்து காட்டினார் அவரு. சேசுவன் திருகிறதேமே, எங்கள் பேரில் இரக்கமாயிரும். மாசற்ற கன்னி மரியாளே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். என் ஆண்டவரே, என் தேவனே, எனக்கு நீர் கொடுத்திருக்கின்ற ஆஸ்திகளை விட மிகப்பெரிய ஆஸ்தியான என் ஒரே மகள் மேரிக்கு ஒரு நல்ல குடும்ப வாழ்க்கை அமைத்துக் கொடும். பிதாசுதன் பரிசுத்தாவின் பேரால் ஆமென். ஏன் டாடி, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை பிரேயர்லயோ எந்த ஜெபத்தை மறந்தாலோ என் கல்யாண ஜெபத்தை மட்டும் மறக்க மாட்டேங்கிறீங்களே. அம்மாடி, என் இதயத்தில் இருக்கிற ஒன்னே இமயத்தின் உச்சியில வச்சு பார்க்கணும். தனக்கு நிகர்த்தானாக இருந்து இந்த நாட்டின் தலைவியை தவிர வேற யாருக்குமே தலை வணங்காத ஜெனரல் ஆபிரகாமுடைய லட்சியம் அது ஒன்னே ஒண்ணுதான். அண்டர்ஸ்டாண்ட்? ஓவர்ஸ்டாண்ட். குட் மார்னிங் அப்ரஹாம். குட் மார்னிங் ரஹீம். குட் மார்னிங் அங்கிள். குட் மார்னிங் மேரி. ஞாயிற்றுக்கிழமை பூசைக்கு சர்ச்சு கிளம்பியாச்சா? நான் தான் சர்ச்சுக்கு போய் 20 வருஷம் ஆச்சடா. என் மனைவி ஆஷா இறந்து இன்னையோட 20 வருஷம் ஆச்சு. அந்த உயிர் இல்லாம இந்த உடம்பு மட்டும் தனியா எங்கேயுமே போறதில்லை, ஆபீஸை தவிர. இந்த உலகத்துல எனக்கு இருக்கிறதெல்லாம் ஒரே மகள், ஒரே நண்பன். நான் உன்னை கேட்கலப்பா, மேரிய கேட்டேன். உங்க தான் ஏற்கனவே எனக்கு தெரியுமே. சாப்பிட்டியா? உங்க கூட சாப்பிடலாம் தான் வந்திருக்கேன். சாப்பிட்டுட்டே செஸ் ஆடலாம், இல்ல செஸ் ஆடிட்டே சாப்பிடலாம். கமான். இட்லி, தோசை, வடை, பூரி. என்ன கிழமை? ஞாயிற்றுக்கிழமை. வழக்கமா என்ன செய்வேன்? அப்பம், பாயா. ஏன் இன்னைக்கு செய்யல? நேற்று சாயந்தரம் மார்க்கெட்ல ஆட்டுக்கால் கிடைக்கலைங்க. ஆடு மேய போயிடுச்சு. மன்னிச்சு. வேண்டா என்ன சாப்பிடா. அப்பா, உன் மிலிட்டரி தர்பாரை பார்த்தாலே பயமா இருக்கு. எப்படி அமைதியா சாப்பிடுற? ஒவ்வொருத்தரும் தன்னுடைய கடமையை ஒழுங்கா செய்யணும். நான் மிலிட்டரிக்காரன், கடமை தவறுனவனை ஷூட் பண்ண வேண்டியதுதான். அண்டர்ஸ்டாண்ட்? ஓவர்ஸ்டாண்ட்.
வேற வேலையே இல்லடா இவனுக்கு. அங்க பாரு. ஏன்பா காலங்காத்தால பொம்பளை பிள்ளைங்க படிக்கிற காலேஜ்ல வந்து உட்காந்துருக்கீங்களே, உங்க காலேஜ்ல உட்கார்றதுக்கு இடமே இல்லையா? எங்க காலேஜ்ல உட்கார்றதுக்கு இடம் இருக்கு, ஆனா சைட் அடிக்க பொண்ணுங்க தான் இல்ல. அப்போ பொண்ணுங்களை சைட் அடிக்க தான் இங்க வரீங்களா? பின்ன உன்னை சைட் அடிக்க வர்றோம். காலி பசங்க. மாமா கோவிச்சுக்காதீங்க மாமா. இங்க வேற உங்க அப்பா வாங்குறாரா? கார்போடி வருதுடா. வாட் a beautiful drive. அவனை ஹலோ மேரி. ஹலோ. Oh God! What the hell? Stop it! Leave me, idiot! Stop it! உள்ள விடு. பின்னாடி Stop it! எல்லாம் ஜோரா கேட்டுருக்கீங்களா? இனிமேலாவது ஒழுங்கா காரை ஓட்டு. வாங்க எல்லாரும் போவோம். எஸ் ஸ்பீக்கிங். I'm sorry, Mr. Rahim. உங்க ஸ்டூடண்ட்ஸ் நடந்துக்கிற முறை சரியில்லை. வேணும்னே விஷமத்தனம் பண்றாங்க. There's a limit for everything. உங்க ஸ்டூடண்ட்ஸ்க்கு லேடிஸ் காலேஜ்ல என்ன வேலை? அவங்கள அடக்கி வைங்க. இல்லைனா நான் சட்டப்படி ஆக்ஷன் எடுக்க வேண்டியிருக்கும். ஓகே ஓகே மேடம், எங்க ஸ்டூடண்ட்ஸை நான் உடனே கண்டிச்சு வைக்கிறேன். ஆமா, do it immediately. மதர் சுப்பீரியர் விக்டோரியா பத்தி உங்களுக்கு தெரியாது? ஐயோ, போன்ல என்ன கத்துறாங்க. இந்த விஷயம் இதோட முடியணும்னா நீங்க அந்த பொண்ணுகிட்ட மன்னிப்பு கேட்கணும். சார் நாங்க எப்படி? Do what I say. குட் மார்னிங் சார். மார்னிங் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். ஈவினிங் சினிமாக்கு போலாமா? குட் மார்னிங் சார். யாரு டைப் படிச்ச? என்ன இங்கிலீஷ் இது? யாரியா உனக்கு எம்பிஏ பட்டம் கொடுத்தது? டை கட்டிட்டா பெரிய ஆபீசர? போய் சரியா டைப் பண்ணி கொண்டு. Look, அந்த முதல்ல உட்கார்ந்திருக்காள் அந்த டைப்பீஸ். எஸ் சார். அந்த பொண்ணை அந்த பையனை வர சொல்லு. எஸ் சார். இந்த பையன் உன்கிட்ட ஒரு லெட்டர் கொடுத்தானே, அதை எடு. Come on, take it up. தானே? ஆமா சார். நீ இந்து சார். நீங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு உங்க அப்பா அம்மா சம்மதிப்பாங்களா? உங்க ஜாதியிலே ஒரு நல்ல பையனா பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு உங்க அப்பா நினைப்பானா, இல்ல கண்டவனை இழுத்துட்டு போகட்டும் நினைப்பானா? இல்ல சார், என் கல்யாணத்துக்கு எங்க அப்பா மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்காரு. அதுக்குள்ள உனக்கு என்ன கேடு? ஏடா, கல்யாணம் பண்ணி கொடுக்குற அளவுக்கு உனக்கு 4 தங்கச்சிங்க இருக்காங்கல்ல, அப்புறம் இது என்ன எக்ஸ்ட்ரா உன் வருமானத்துக்கு ஒத்துக்குமா? இல்ல சார், இது சும்மா ஒரு டைம் பாசிங் சார். எட்டு செருப்பு. இல்லைன்னா பார்த்து நடிச்சியா, பீச் நடிச்சியா, ரொமான்ஸ் பண்ண.
மேனேஜர் இந்த பொண்ணை இந்த பையனை டிஸ்மிஸ் பண்ணிடுங்க வேணுங்கிற பணத்தை கொடுத்து அனுப்புங்க Get out. சார் I said get out.